ஓம் அக்ரகண்யாய நமஹா. முதன்மையானவருக்கு நமஸ்காரம். சுவாமிஜி ஒரு அற்புதமான ஆன்மீக குருவாக திகழ்ந்தார். பல துறைகளில் முதன்மையானவராக திகழ்ந்தார். முக்கியமான 2 பரிமாணங்களை இங்க பார்க்கலாம். 2 டைமென்ஷன்ஸ். ஒண்ணு சுவாமிஜியோட டீச்சிங் மெத்தடாலஜி. அவர் வேதாந்த சாஸ்திரத்தை தான் ரொம்ப முக்கியமா உபதேசித்து வந்தார், நமக்கு தெரியும். அதுல உபநிஷதங்கள், கீதை, பிரகரண கிரந்தங்கள் இதெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அதற்கு ஈக்குவலா தாயுமானோர் பாடல்கள், திருமந்திரம், திருக்குறள், கைவல்ய நவநீதம் இதெல்லாம் ரொம்ப அழகாவும் ஆழமாவும் படிச்சு அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க. இது சுவாமிஜியோட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதுல ரொம்ப முதன்மையா சுவாமிஜி விளங்கினார்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சாது இருந்திருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய பேரு சுவாமிஜி கிட்ட இந்த ஒரு யுனிக்னஸ சொல்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய சாதுக்கள் அப்படி இருந்திருக்காங்க. இப்ப சித்பவானந்த் சுவாமிஜி அவ்வளவு நிறைய தாயுமானோர் பாடல்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. உபநிஷதுகள், கீதை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா கூட சுவாமிஜியோட காலத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒரு சம்ஸ்கிருதம் தான் உயர்ந்தது, தமிழ் தான் உயர்ந்தது, அந்த மாதிரி எந்த விதமான மொழியில எந்த ஏற்றத்தாழ்வும் கற்பிக்காம அந்தந்த மொழியில இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு பிராதானியம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? இப்ப உபநிஷதங்கள் படிச்சுட்டு சுவாமிஜி கைவல்ய நவநீதம் சொல்லும் பொழுது ஒரு பாட்டுக்கும் இது இந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கு, இது பிரம்மசூத்திரத்துல இந்த போர்ஷன்ல வரும் அப்படின்னு அவர் சொல்றது பெரிய வண்டர். அது சுவாமிஜி தான் அதுல ரொம்ப முதன்மையா இருந்தாருன்னு சொல்லணும். அது ரொம்ப அழகா 2 மொழிகள்லயும் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களை எடுத்து சேர்த்து சேர்த்து கோர்த்து கோர்த்து நமக்கு கொடுத்துட்டே வந்தாங்க. 2 மொழிகளும் அவருடைய குருநாதர் மாதிரியே சுவாமிஜிக்கும் 2 கண்கள் மாதிரி. வடமொழி எனும் வாடாமொழி, தென்மொழி ஆகிய தேன்மொழி அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப கொஞ்சம் கூட எப்படிதான் இருந்தாலும் இந்த லேசா கூட ஒரு இது இருக்காது. தமிழ்ல தானே இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப பிரமாணமா திருமந்திர பாடல்கள் ஆகட்டும், கைவல்ய நவநீதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவாங்க. முக்கியமா திருக்குறள். எந்த உபநிஷதம் முடியும் பொழுதும் நடுவுலயும் பார்க்கலாம், ரொம்ப அழகா ஒரு குறள்ல கொண்டு நிறுத்துவாங்க. மெய்யுணர்தல் அதிகாரத்துல இருந்தோ துறவுல இருந்தோ இந்த குறள் இந்த விஷயத்தை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். வேதாந்த உண்மைகளை சொல்லும் பொழுது, தர்ம சாஸ்திரங்களை விளக்கும் பொழுது திருக்குறளை இவ்வளவு பெரிய அத்தாரிட்டியா சுவாமிஜி எடுத்தது ரொம்ப இந்த கோணத்துல திருக்குறள் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திருக்குறளை பொதுவா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூல், ஒரு புக் ஆஃப் எத்திக்ஸ், தர்மம் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுப்பாங்க. ஆனா சுவாமிஜி அதுல இருந்து அப்படியே ஆழமான ஒரு ஞான தெளிவை கொடுப்பாங்க திருக்குறள்ல இருந்து. சுவாமிஜியோட அப்ரோச் ரொம்ப ரொம்ப அழகானது. அதாவது நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா சாஸ்திர நூல்களுமே வேதத்தை தான் பிரமாணமா கொண்டிருக்கு. எல்லாம் வேதத்துடைய சாரமா தான் இருக்கு. வேதத்துல இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறது. அந்த கோணத்துல அதை கொண்டு போறது ரொம்ப அழகு. இது ஒரு பரிமாணம். இந்த விஷயத்துல சுவாமிஜி ரொம்ப முதன்மையானவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்கின்ற சமகாலத்துல நடக்கக்கூடிய சமூகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள், குறிப்பா சனாதன தர்மத்திற்கு எதிராக நடக்கும் விஷயங்கள், அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது, அதுக்கு அதை எதிர்க்கிறது. அது ரொம்ப சுவாமிஜி சனாதன தர்மத்துக்கு எந்த விதமான ஹானியும் எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது, இதை பின்பற்றுபவர்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்தப்படக்கூடாது, அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. சுவாமிஜி மகா சமாதி அடைந்த போது பல சாதுக்களே சொல்லி வருத்தப்பட்ட விஷயம், சுவாமிஜி மாதிரி குரல் கொடுக்க ஒருத்தர் இல்லையே. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் காலத்துல இருந்து சாதுக்கள் இதை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கூட சுவாமிஜி தைரியமா கொஞ்சம் கூட அவருக்கு எந்த எத்தனையோ அச்சுறுத்தல்கள்லாம் வந்திருக்கு. பாம் த்ரெட் வரும், சுவாமிஜி கொலை மிரட்டல் கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் மைண்டே பண்ண மாட்டார். நான் தர்மத்தை சொல்றது என்னுடைய கடமை, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், எனக்கு பயமே கிடையாதுன்னு சொல்வார். அது ரொம்ப, அதாவது நமக்கோ நம்மளோட இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஏதாவது தீங்கு வந்துருமோன்னு ஒரு பயப்படாத ஒரு சாது. எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, தர்மம்னு தனியா ஒண்ணு இல்ல, தர்மத்தை எப்படி காப்பாத்துறதுன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறவனை காப்பாத்துறது மூலமா தான் தர்மத்தை காப்பாற்ற முடியும். அது மாதிரி யாரெல்லாம் இந்த தர்மங்களை கடைபிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹிந்து தர்மத்துக்காக உழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவாமிஜி ரொம்ப விசேஷமா அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தி துணை நின்று, ஒரு இடத்துல ஒரு குரல் கொடுக்கணும், இதை கண்டிக்கணும், இது சரியா, இதை இப்படிதான் பொருள் கொள்ளணும்னு சொல்லணும்னு தைரியமா இறங்கி பேசக்கூடிய ஒரு சாது. இந்த விஷயத்துல ரொம்ப முதன்மையான ஒரு ஆன்மீக தலைவர். அதனாலதான் சுவாமிஜியை தயானந்த் சுவாமிஜி தர்ம ரக்ஷண சமிதியோடைய தலைவரா நியமிச்சிருந்தாங்க. பல விஷயங்கள் தயானந்த் சுவாமிஜி செய்து கொண்டிருந்த மகாலிங்க சுவாமி தேர் அந்த உற்சவத்தையும் சுவாமிஜியை தான் அடுத்து, அதுலயும் சுவாமிஜியை தான் அடுத்து தலைமை பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. எதுக்கு சொல்றேன், அந்த முதன்மைங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா,
அதுல வந்து எத்தனையோ விதங்கள்ல சுவாமிஜி முதன்மையானவர் அவர் இருந்திருக்கார். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயங்களை மட்டும் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.